கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 14 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறவர்கள் அதாவது மற்ற மத விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவர்களை திருமணம் செய்யக்கூடாது, பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்கும் அப்புறம் மற்ற மதத்திலே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவனை விசுவாசித்து உறுதியாய் அவர்களும் வந்த பிறகே நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு இது பிடிக்காது. கிறிஸ்துவுக்கும் பேலியாவுக்கும் இசைவேது? விசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அதாவது நீங்கள் அவருக்குள்ளே இருவரும் இருந்தால் தான் ஆண்டவர் அப்படியாக இருப்பார். உங்களுக்கு அவர் தேவனாக இருக்கும்போது அவர்களுக்கு அவர் தேவன் அல்ல, அவர்கள் மற்ற மதத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, சரிங்களா? அது மட்டும் இல்லை, எந்த தொழிலும் செய்தாலும் நாம் அவர்களுடன் இணைந்து செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் அப்படியாக செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14 18 வரைக்கும் நீங்களே வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் சொல்வது சரி என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.